இவரை விவாகத்தை இணைப்பதற்கும் தொடர்ந்து அவர்களுக்கு சில ஆலோசனை சொல்வதற்கும் நம்முடைய தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் உதவி தலைவர் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட், சவுத் இந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சூப்பரண்டுமா இருக்கிற பாஸ்டர் ஸ்ரீ விஜயராஜ் அவர்கள் ஏற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நல்லவர், சிறந்த பிரசங்கியார். ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணுவார் என்பது எனக்கு தெரியல. ஆண்டவருடைய நாமத்தை இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியே போய் தேவனை மையப்படுத்த தேவனுடைய மனுஷன் பாஸ்டர் பாலஸ் அவர்கள் சொன்னது போல விட தகப்பனார் விட்டு போன அந்த மகிமையான சேவையை அவர் தொடர்ந்து அவர் செய்கிறார். தகப்பனுடைய சுபாவங்கள் பெற்றுக்கொண்டு எங்களை பொழுதான ஊழியர்களை மிகவும் நேசித்து கனப்படுத்துகிற ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த விவாக ஆராதனை வந்திருப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விவாகத்தை நடத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே முதலாவது அவர் விவாக ஆராதனைக்கு நடத்துவதற்கு முன்பதாக நம்முடைய இந்த சபையினுடைய போதகர் பாஸ்டர் மாணிக்கராஜ் அவர்களுக்கு ஒரு ஷால் அளித்து வரவேற்று தொடர்ந்து அவர்கள் இந்த விவாக ஆராதனையை நடத்துவார்கள். நம்முடைய கரங்களை முதலாவது ஒரு ஷால் போடும்போது எல்லாரும் கரங்கள் தட்டுவோம். தேவனுடைய ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த விவாக ஆராதனையை அவர் நடத்தும் சில ஆலோசனை நமக்கு கொடுத்தது. இந்த விவாக ஆராதனை நடத்துவாங்க. மீண்டும் நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான திருமண ஆராதனையிலே பாஸ்டர் மாணிக்கராஜ் அவருடைய மகன் டேவிட் பிராண்ட் என்னுடைய கிறிஸ்தவ வேதாந்த கல்லூரியிலே படித்ததான சகோதரி விமலா இவருடைய திருமணத்தை நடத்தி வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவானுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மிகவும் நன்றி. டேவிட் பிராண்ட் அண்ட் விமலா, உங்கள் இருவருக்கும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து இந்த காலை வேளையிலே நான் சொல்ல விரும்புகிற இந்த வசனத்தின் அடிப்படையிலே பாஸ்டர் பாலஸ் அவர்கள் நமக்கு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். பாஸ்டர் போவாஸ் ஒவ்வொருவரை அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சம் ஆலோசனைகளை கொடுத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பிரதேச தலைவர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான பிரஸ்பிட்டர்ஸ், தலைமை போதகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உங்கள் தகப்பனார் ஒரு போதகர், தலைமை போதகர், மண்டலத்துக்கு நீங்களும் ஒரு ஊழியர். நீங்கள் இருவரும் வேதாந்த கல்லூரியிலே படித்தவர்கள். அப்படி இருக்க நான் அதிகமாக சொல்ல அவசியம் இல்லை. ஏனென்றால் மணியும் 12 மணி ஆகிவிட்டது. உங்களை ரொம்ப நேரம் இந்த இடத்துல வைக்கக்கூடாது. சீக்கிரமாக உங்களை மணமக்களை வாழ்த்துவதற்காக ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தை. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ
அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேலே தன் வீட்டின் அஸ்திபாரத்தை போடுகிறவனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொல்லப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், கண்டிஷனல் பிளஸிங், நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு வாக்கு தத்தம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. இதுவரைக்கும் மாப்பிள்ளை டேவிட் கிராண்டு ஆண்டவரை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை தாரம் என்று கேட்டுக்கிட்டு வந்திருப்பார். நான் நம்புறேன். அதே போல விமலாவும் ஆண்டவரை எனக்கு நீர் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தர வேண்டும் என்று கேட்டீங்களா? கேட்கலையோ? தானே கேட்டேன். பைபிள் ஸ்கூல்ல படிச்சதுக்கே மதிப்பில்லாம போயிருந்தோம். ஊக்கமா சொல்லுங்க. எனக்கு அவங்க பாஸ்டர் தெரியும். பாஸ்டர் அருள்ராஜ் இங்க இருக்கிறாங்க. தூத்துக்குடி மண்டலத்துல இருந்து வந்திருக்காரு. உங்க லைஃப்ல what do you want to accomplish? What do you want to achieve? What do you want to enjoy? இது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார். சில வசனங்களுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அது ஆண்டவர் சொல்றார். என்னில் நிலைத்திருந்தால் கூட அங்க கேட்கல, என்னில் நிலைத்திருங்கள். அது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கனப்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கனப்படுத்தும். டேவிட் கிராண்ட், விமலா, இன்று நீங்கள் துவங்குகிறதான இந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் அன்றைக்கே மனிதனுக்கு கொடுத்ததான மிகப்பெரிய ஆசீர்வாதம் குடும்ப ஆசீர்வாதம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த தேவன் அதோடு கூட சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அதிலே சத்துரு குறுக்கிட்டு அநேக நஷ்டங்களை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தை தேவன் இன்னமும் பாதுகாக்க விரும்பினார், கனப்படுத்த விரும்பினார், மேன்மைப்படுத்த விரும்பினார், உயர்த்த விரும்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். குடும்ப ஆசீர்வாதத்திற்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. ஏனென்றால் குடும்பத்திலே தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை ஏற்படுத்தின தேவன் தான் திருச்சபையும் ஏற்படுத்தி இருக்கிறார். திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். திருச்சபைக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். திருச்சபையை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள். நான் அதிகமாக சொல்வதற்கு ஏராளம் இருந்தாலும் நான் என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றால் நான் பாஸ்டரிடத்தில் சொன்ன நான் 5 நிமிடம் தான் பேசணும்னு நான் விரும்பினேன். நான் 5 நிமிடத்தை தாண்டி விட்டது. கர்த்தர் உங்கள் இருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஆராதனையில வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். பாஸ்டர் விஜய் பாலஸ், பாஸ்டர் டிடி போவாஸ் மற்றும் ஏராளமான
பிரஸ்பிட்டர்ஸ் போதகர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லார் மத்தியிலும் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் மணமக்களுக்காக ஜெபத்தோடு கூட இருப்போமாக. இந்த அருமையான மணமகன் டேவிட் கிராண்ட், மணமகள் விமலா இவர்கள் இருவரும் பரிசுத்த விவாக உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்க நாம் தெய்வ ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கும்படியாக ஜெபத்தோடு கூட இருப்போமாக. விவாகமானது தேவனுடைய சித்தத்தின்படி மனு வர்க்கத்தின் பெருக்கத்திற்காகவும் வாழ்விலும் தாழ்விலும் ஆண் பெண் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கப்படும், திருச்சபையில் வேசித்தனம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. விவாகமானது தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வார்த்தைகளினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஞான ஐக்கியத்தை காட்டுகிறதாயும் எல்லா மனுஷராலும் கனமாக எண்ணப்படத்தக்கதாயும் இருக்கிறது. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணி யோசனை இல்லாத விவாகம் செய்யாமல், விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்திரங்களை எண்ணி பயத்தோடும் பக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் விவாகம் செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கப்படும்படி இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவரோடொருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான தடை உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே எழுத்தின் மூலம் சொல்ல கடவர். சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லாதிருக்க கடவர். ரெண்டு பேர் எழுதுங்க. டேவிட் கிராண்ட், விமலா, நீங்கள் இருவரும் ஒழுங்கின்படி பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கப்படக்கூடாத தடை உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். டேவிட் கிராண்ட் ஆகிய நான் விமலாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு முகாந்திரத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விமலா ஆகிய நான் டேவிட் கிராண்ட் உடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு முகாந்திரத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். டேவிட் கிராண்ட், நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த பெண்ணை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் இடம் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாய் இருப்பீரா? விமலா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மனுஷனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவுரை செய்து இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பார். நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியா இருப்பாயா? விவாகம் செய்ய இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறது யார்? இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாய் நிற்க
டேவிட் கிராண்ட் ஆகிய நான் விமலாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவு உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க விமலா ஆகிய நான் டேவிட் கிராண்ட் ஆகிய உண்மை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இன்று இங்கு கூடி வந்திருக்கும் சபையார் முன்னிலையில் நான் உன்னை கைப்பிடித்து வாக்கு கொடுத்து என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக ஆஸ்திகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஜெபம் செய்வோமாக. சபையார் யாவரும் எழுந்து நின்று ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் இருக்கிறதான மூத்த போதகர்கள் பிரஸ்பிட்டர்ஸ் இவர்கள் மேல் கரம் வைத்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசவுதியும் சுத்தரே நீத்த மகிழவே விசிறுவான ஜோதி கதிரிங்கே ஏசியாயம் மணவாளனே ஆசாரியதா வந்தாச்சனே ஆசீர்வதித்திடு யும்மணமகளோடென்றும் என்றென்றும் கனிந்திடும் உம்மையே கண்டும் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே இந்த தொடர்ந்தாக்கி சூட்சமே உம்மிலே தங்கி தரிக்கே ஊக்க மருளுமே விசிறுவான ஜோதி கதிரிங்கே ஏசியாயம் மணவாளனே ஆசாரியராம் வந்தாச்சனே ஆசீர்வதித்திடு ஹalleluya. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான மணமக்கள் டேவிட் கிராண்டையும் விமலாவையும் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நீர் இவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்களை நீர் தாயின் கருவிலே நீர் தெரிந்தெடுத்து உமக்கென்று
செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே Yes. இவர்கள் இருவரையும் நீ கணவனும் மனைவியுமாக இணைத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் டேவிட் கிராண்டையும் விமலாவையும் நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் உங்களுடைய பார்வையிலே எப்பொழுதும் அருமையாய் காணப்படுவதாக. ஏற்ற காலத்திலே புத்திர வாக்கியங்களை கட்டளையிட்டு அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சரீரத்திற்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியம், தீர்க்காய்ச்சை நீர் தந்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும் வேலையிலே நீர் இவர்களை மகிமையாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், மனதின் விருப்பங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் உங்களுடைய வார்த்தையிலே சொன்ன பிரகாரம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது தேவரீருடைய தேவைகளை சந்தித்து அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. கர்த்தர் நித்தமும் இந்த அருமையான பிள்ளைகளை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என்னுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி இவருடைய எலும்புகளை நிலமுள்ளதாக்குவீராக. இவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பக்காத நீரூற்றை போலவும் என்னென்றைக்கும் தேவனுடைய நாம மகிமைக்காக, தேவனுடைய ஜனத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக இவர்கள் என்னென்றைக்கும் பிரகாசிக்க நீர் அனுகிரகம் செய்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளிலே நடக்கிற மனுஷனுடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் 128ஆம் சங்கீதத்திலே சொன்னபடியே ஆண்டவரே வீட்டின் மனைவியின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து இவருடைய குடும்ப வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். அவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். சபையார் ஒரு நிமிடம் நிற்க அன்பாய் கேட்கிறேன். டேவிட் கிராண்டும் விமலாவும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். கர்த்தர் இவர்களை என்னென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்துவோம்.